ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் பிரம்மச்சாரி அப்படிங்கிறவருடைய கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கல்யாண கோஸ்வாமியும் அந்த பிரம்மச்சாரியை கூட்டிட்டு தன்னுடைய சொந்த ஊரான ஹரித்வாருக்கு போகிறார். ஹரித்வாருக்கு உள்ள அவருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறார். ஒரு 6 மாத காலம் ஒரு கணவன் இல்லை அப்படின்னா அந்த மனைவி எப்படி எதிர்கொண்டு அழைக்கணும், பையன் பொண்ணெல்லாம் எப்படி அவரை கூப்பிடணும், அழைக்கணும். ஆனால் இந்த ஒய்ஃப் கல்யாண கோஸ்வாமியோட மனைவி கண்டுக்கவே இல்லை. இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறான், சட்டுன்னு வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது இல்லையா, ஒரு அந்நியன் இல்லையா இவன். அதனால் அந்த வாச திண்ணையில் போய் உட்காந்துக்கான். இவர் கல்யாண கோஸ்வாமி உள்ளே போகிறார். உள்ளே போனால் யாருக்குமே ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, வான்னு வரவேற்கலை. ஈவன் ஒய்ஃபு கூட வரவேற்கலை. அந்த கடுக்கடுன்னு மூஞ்சியை வச்சுட்டு இருக்கா ஒய்ஃபு. அந்த பையன் அந்த கல்யாண கோஸ்வாமியோட பையன் கொஞ்சம் வளர்ந்த பையன், 20 வயசு இருக்கும். அவன் கண்ணா அப்படின்னா இவர் திட்டுறான். என்னன்னு திட்டுறான், நீங்கள் வாட்டுக்கு க்ஷேத்ராடனம்னு போயிட்டீங்க, வீட்டை யார் கவனிப்பா, வீட்டில் சம்பாதிக்கிற தலை புருஷன் நீங்கள் தான், ஹெட்மேன் நீங்கள் தான். இவன் நீங்களே இந்த மாதிரி நான் குழந்த பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, எங்களெல்லாம் நீங்கள் மறந்துட்டு நீங்கள் வாட்டு கிளம்பிட்டீங்களே, எங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்றது, நாங்கள் எப்படி உணவு இல்லை, உடுக்க துணை இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி எங்களை நிர்கதியாக விட்டுட்டு க்ஷேத்ராடனம் போகணும்னு கடவுள் சொல்லியிருக்காரா அப்படின்னு இந்த பையன் கத்துறான். எந்த சுவாமியும் பசியோட தனக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னதில்லை. எந்த சுவாமியும் இந்த மாதிரி வீட்டை குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு சொல்லலை. ஏதோ க்ஷேத்ராடனம் பண்ணுற இடத்துல போகலாம். அப்போ இந்த கல்யாண கோஸ்வாமி சொல்கிறார், அப்பா புரியறதுப்பா, நானும் இந்த மாதிரி எண்ணத்தோடு வரல, இந்த மாதிரி இவ்வளோ லென்த்தி நாளாக இருக்கணும்னு நானும் என்னோட மனசில் இல்லை. ஆனால் உண்மை தானே அது, உடம்பு சரியில்லாமல் போயிடுதுப்பா. அந்த பையன் வாசலில் உட்காண்டிருக்கானே, அந்த பையன்தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணான் அப்படின்னு ஒன்று. கொஞ்சம் மனைவிக்கு ஒரு மாதிரி, என்னாச்சு உடம்புக்கு, என்னாச்சு உங்களுக்கு, இந்த மாதிரி உடம்பு ஜுரம் வந்துடுது, அடுத்தடுத்து வியாதிகள்லாம் வந்துடுது, அது என்னோட பையன் மாதிரி அவன் ஒன்றை மாதிரி அவன் பார்த்துட்டானா என்ன அப்படின்னு ஒரு பையன்கிட்ட சொல்கிறார். சரி, கொஞ்சம் பையனும் கொஞ்சம் அடங்கிட்டான், வேலிட் ரீசனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்காக அந்த பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு மனைவி கேட்குறான். அப்போ இந்த கல்யாண கோஸ்வாமி சொல்கிறார், இல்லை அவன் பண்ணின எனக்கு உபகாரத்துக்கு பிரதி உபகாரமாக நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் அவனுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு. உடனே இந்த பொண்டாட்டிக்கு ஒய்ஃபுக்கு மறுபடியும் கோபம் வந்துட்டு, இப்படி போய் பண்ணுவாளா யாராவது, போன க்ஷேத்ராடனத்தில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஓகே வேலிட் ரீசன் சொல்கிறேன், 6 மாதம் வரலன்னு, அவன் இந்த உபகாரம் பண்ண பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு நீங்கள் போன மாதிரி அவனும் க்ஷேத்ராடனமாக கிளம்பினா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆறுது, எதை நம்பி நான் கொடுப்பேன், குலம் கோத்திரம் என்ன, அந்த பையனுக்கு என்ன சம்பாத்தியம் என்ன, வேலை என்ன, பொண்ணை கொடுக்குறவா கேட்க தானே செய்வா. அப்போ இந்த கல்யாண கோஸ்வாமி சொல்ற, இல்லை அவன் ஒரு அனாதை தான். அனாதியா, அனாதிக்கா என் பொண்ணை கொடுக்க சொல்கிறீங்க, இப்போ என்ன வருமானம் அவனுக்கு, இல்லை அவன் ஏதோ அப்படி கோவில் பிரசாதம் இல்லாமல், கோவில் பிரசாதம் சாப்பிட்ற பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறதா, இது என்ன அநியாயமாக இருக்குது. மறுபடியும் அவன் கத்துறான். இந்த பையனும் திருப்பி கத்துறான். அப்போ இந்த கல்யாண கோஸ்வாமி சொல்கிறார், இல்லை நான் மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், பிரத்யுபகாரமாக என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நன்னாச்சு, இந்த மாதிரி சுசுரூஷை பண்ணத்துக்கு போய் பொண்ணை கொடுக்குறேன்னு யாராவது சொல்லுவாளா? இது நீங்கள் ஒரு ஹெட்மேன், ஒரு ஃபேமிலியினுடைய தலைவன் பண்ணக்கூடிய காரியமா இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி, இவருக்கு உடனே அந்த வாசலில் உட்காண்டிருந்தவனுக்கு இதுக்கு மேலே பொறுமையே இல்லை. அவன் உடனே குடுகுடுன்னு ஓடி வந்தான். நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன, ஏன்னா நான் ஒரு அனாதை, எனக்கே என்னுடைய நிலைமை தெரியும். அப்போ நீங்கள் தான் நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு எதிர்பார்ப்போடு நான் உங்களுக்கு உபகாரம் செய்யலை. அடியவர்களுக்கு உபகாரம் செய்யறது தான் என்னுடைய கடமையாக நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கும் பண்ணினேன். நீங்கள் எனக்கு உங்கள் பொண்ணை கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சின்னு நான் பண்ணலை அப்படின்னா. இல்லை நான் கிருஷ்ணருக்கு முன்னாடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. இல்லை உங்கள் மாதிரி உங்கள் மனைவி சொல்கிறாளே, உங்கள் பிள்ளை சொல்கிறாளே, எப்படி எனக்கு பொண்ணை கொடுப்பா அப்படின்னு. சரி வா, இவாளெலாம் நான் சொன்னால் கேட்க மாட்டா, ராஜா கிட்டக்க பஞ்சாயத்துக்கு போகலாம் நம்ம அப்படின்னு அந்த
ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா கிட்டக்க கூட்டின்னு போகிறான். ராஜா கிட்டக்க கூட்டின்னு போனால் என்ன நடக்கிறது நாளைய தொடர்தில் பார்க்கலாமா?